ஆர்யாவின் தயாரிப்பில் நடிகர் சந்தானம் நடிப்பில் டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தின் அறிமுக விழாவில் பேசிய சந்தானம், தான் விலைக்கு வாங்கியிருந்த பழைய வீட்டை சரி செய்து தருவதாக கூறிய ஆர்யா, இரவோடு இரவாக அதனை ஆள் வைத்து இடித்து இருந்த தடயமே இல்லாமல் மொத்தமாக அகற்றியதால் வீட்டை கண்டுபிடிக்க முடியாமல் தனது மனைவியும் தாயும் தவித்து போனதாக தெரிவித்தார். சேட்டை படம் அப்போ காமெடி சூப்பர் ஸ்டார் டைட்டிலே எனக்கு போட்டுட்டான் படத்துல. நான் லிங்கால நடிக்கும்போது ரஜினி சார் கூப்பிட்டு கேட்கிறாரு, நீங்க காமெடி சூப்பர் ஸ்டாரா அப்படின்னு. நான் ஒண்ணு இல்ல சார், ஆர்யா தான் போட்டான்னு. நீங்க சொல்லாமல போட்டிருப்போம் அப்படின்னாரு. சார் சத்தியமா நான் சொல்ல சார், அதாவது எந்த லெவல்ல மாட்டிட்டு இருக்கானா. நான் இந்த இன்பிட்வீன்ல ஒரு இடம் வாங்கினேன். இடம் வாங்கி வீடு ஒரு பழைய வீட்டோட வாங்கினேன். அந்த வீட்டை வந்து ரெனோவேஷன் பண்ணிட்டு அங்க போயிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியால நான் மூவ் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எங்க அம்மாவும் ஒய்ஃபும் வெள்ளிக்கிழமை அந்த வீட்டுக்கு போயிட்டு விளக்கு ஏற்றுவாங்க. ஆல்மோஸ்ட் அந்த வீடு செட் ஆயிடுச்சு, தான் போறோம் அப்படின்ட்டு. ஆர்யா கதை கேட்டு முடிச்சுட்டு எங்கடா இருக்க அப்படின்னு சொன்னா, மச்சான் இந்த மாதிரி நான் இந்த ஒரு இடம் வாங்கியிருக்கேன், அங்க ஒரு வீடு இருக்கு, அது ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்கேன். சரி எங்க நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அங்க வந்தான். வந்து மச்சா படம் சூப்பரா இருக்கு, கதை நல்லா நம்ம பண்ணிடலாம், எவ்வளவு செலவானாலும் பிரச்சனை இல்லை, செமையா பண்ணிடலாம். சரி இது நேரம் இதான் மச்சா வீடு நான் சொன்னேன். பார்த்துட்டு இல்ல, ஏன்னா வீடு நல்லாவே இல்லையா மச்சா, அவன் உள்ள எல்லாம் போய் பார்த்துட்டுல மச்சா இந்த வீட்டை இடிச்சிரு அப்படின்ட்டான். உடனே அவன் வந்து ஒரு பாய்க்கு போன் பண்ணா, ஒரு பாய் ஒருத்தர் வந்தாரு. சண்டே நைட் இது நடக்குது. மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தர்ஸ்டே இடிச்சு தரமட்டமாக்கி எல்லாத்தையும் வாரின்னு போயிட்டாங்க. வெள்ளிக்கிழமை எங்க அம்மா ஒய்ஃப் போய் விலை கேட்குவாங்கல்ல, அவங்க வெள்ளிக்கிழமை போயிருக்காங்க. நான் சொல்லலை ஏன்னா திட்டுவாங்க அப்படின்ட்டு. எங்க அம்மா போயிட்டு வீட்டை காண சொல்லி தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த தெருவு போயிருக்காங்க, அந்த தெருவு போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு போன் அடிக்கிறாங்க, ராஜா நம்ம வீட்டை காணும்பா அப்படின்ட்டு. நான் எப்படா சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு வரமா நான் சொல்ற மாட்டேன், வீட்டை காணுனாரு. இல்லம்மா நான் வந்து சொல்றேமான்ட்டு. அம்மா இல்லம்மா ஆர்யா வந்தா அன்னைக்கு பார்த்துட்டு வீட்டை இடிச்சிரு, புதுசா காட்டலாம், நல்லா வரும், நான் சொன்னா கரெக்டா இருக்குமா அப்படின்னா. உடனே எங்க அம்மா ஷாக்கா, ஏண்டா நீங்க ரெண்டு பேரும் படத்துல தானடா அப்படி பண்ணுவீங்க, நிஜ வாழ்க்கையிலடா பண்ணுவீங்க, ஒரு வீட்டை இடிச்சிட்டு கிரவுண்டா வச்சிருக்கீங்க. சோ இந்த லெவல் நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப். இதே போல நடிகர் சந்தானத்துடன் இணைந்து படம் செய்வது குறித்து பேசிய ஆர்யா, படத்தின் கதை பிரமாதமாக உள்ளது, பெரிய படமாக இருக்கும் என்பதால் பெரிய பட்ஜெட் தேவைப்பட்டதாக தெரிவித்தார். நிஜத்தில் சந்தானத்திற்கு உள்ள பிரச்சனையை சரி செய்ய படத்தின் பட்ஜெட்டை விட அதிக தொகை தேவைப்பட்டதாக தெரிவித்தார். இந்த ஸ்கிரிப்ட் ஆக்சுவலா வந்து பட்ஜெட் வைஸ் ரொம்ப பெருசா இருந்து சொன்ன வந்து வெங்கட் சார்ட்ட சொன்ன, இந்த மாதிரி சார் இந்த மாதிரி சந்தான சார் நான் பண்றோம் சார், நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, கொஞ்சம் பெரிய ஸ்கிரிப்ட் பெரிய பட்ஜெட் ஆகும் அப்படிங்க. சரி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டாரு. நல்லா இருக்கு சார், கண்டிப்பா ஒர்க் ஆகும், அப்படி ஓகே பண்ணலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சொன்னா, இல்லை சார் சந்தானம் சாருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் நீங்க தீர்த்தாதான் அவரு வந்து ஃப்ரீயா ஒர்க் பண்ண முடியும். அப்படியா அப்படின்னாரு. ஓகேப்பா என்னப்பா பிரச்சனை சொன்ன, இது படம் பட்ஜெட்டோட பெருசா இருக்கேப்பா அப்படின்னாரு. அப்புறம் வந்து அது கூட இல்லாம அதுவும் தாண்டி அவர் வந்து பரவாயில்ல நீங்க பண்ணுங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு.